மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இன்னைக்கு நம்ம பயிற்சி மையத்தில் 2ஆம் நிலை காவலர்களுக்கு கயிறு எறிதல் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அதாவது மாணவர்களுக்கு தெரியும், நவம்பர் 9ஆம் தேதியே 2ஆம் நிலை காவலர் தேர்வு முடிவடைந்தது. தேர்வு முடிவடைந்து இப்போ ஒரு 35 நாட்கள் ஆகிவிட்டது. நம்ம பயிற்சி மையத்தில் மாணவர்கள் சுமார் ஒரு 30 நாட்களாக எப்போ எழுத்து தேர்வு முடிவடைந்ததோ அதற்கு அடுத்த தினத்திலிருந்தே உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பயிற்சி மையத்தில் தொடர்ந்து மாணவர்கள் உடற்பயிற்சி செய்துட்டு இருக்காங்க. அதாவது ரோப் ஏறுறதுடைய இன்னைக்கு வந்து இந்த ரோப்பை பற்றி மட்டும் பேசுகிறோம். ரோப் ஏறுறதுடைய தாரக மந்திரமே என்னன்னா, ரோப் ஏறுறதுக்கு தேவையான பலம் வந்து நம்மளுடைய கைகள்லையும் நம்மளுடைய ஷோல்டர்லையும் கொண்டு வரணும். அது தானா வந்துருமா சார் அப்படின்னா, நேச்சுரலாக இருக்கிற பசங்களுக்கு வரும், மற்றவர்கள் உடற்பயிற்சி செய்து தான் கொண்டு வரணும். அந்த வகையில் நம்மளும் கடந்த ஒரு 30 நாட்களாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்ததில் நம்ம மாணவர்கள்கிட்ட இன்னைக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது. நிறைய மாணவர்கள் சுத்தமாக ஏற முடியாமல் இருந்தவங்க ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் ஏறினாங்க. 2 மீட்டர் 3 மீட்டர் ஏறிட்டு இருந்தவங்க 1 ஸ்டார் 5 மீட்டர் அளவுக்கு ஏறினாங்க. 1 ஸ்டார் அளவுக்கு ஏறிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 2 ஸ்டார் ஏறினாங்க. அந்த அளவில் சிறப்பாக இருந்தது. அதற்கு அடுத்து பயிற்சி மையத்தின் ஆசிரியர் என்ற முறையில் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் கடந்த ஒரு 22-23 வருடங்களாக 17 வயதிலிருந்து இன்றைக்கு எனக்கு 41 வயது ஆகிறது. இன்று வரை இந்த உடற்பயிற்சி செய்ததுனால மட்டும்தான் என்னால் இந்த கயிறு எறிதல் அப்படின்றது தக்க வச்சுக்க முடியுது. அப்படியே பேசிக்கிட்டே இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு முறை ஏறி காட்டிடலாம் அப்படின்ட்டு பாருங்க, எப்படி ஏறன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்ற நிகழ்வையும் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கயிறு ஏறி இறங்கும் போது எப்படி ஏறணும் அதே மாதிரி இறங்கியிருப்பேன். மேலேருந்து வலிக்கிட்டு வர்றதோ அல்லது இறங்குறதுக்கு பவர் இல்லாமல் கயிறை காலில் பிடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணல. இது எப்போ உங்களுக்கு சாத்தியப்படும் அப்படின்னா, நீங்கள் உடற்பயிற்சி முறையாக தினசரி, அதாவது இந்த ஈவெண்ட் அப்போ மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன நான் விட்டுருவேன், உடற்பயிற்சி செய்ய மாட்டேன் அப்படின்ற நிலையில் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தொடர்ந்து இந்த உடற்பயிற்சி செய்து கொண்டு என்னென்ன உடற்பயிற்சி அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லேயே இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் தெளிவாக. அதை பாருங்கள். அந்த உடற்பயிற்சி செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் எப்படி இறங்கி ஏறணும் அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த திறமையை உங்களுக்குள்ளே தக்க வச்சுக்கலாம். ஓகே, பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் 2ஆம் நிலை காவலர் தேர்வில் உடற்திறன் தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு 2ஆம் நிலை காவலர் பணியம் நடைபெற காமராஜர் பயிற்சி மையத்தின் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள்.